ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிங்கா கிக் ஆஃப்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கதை உண்மையிலே பிரமாதமாக இருக்குது கைஸ். நான் பார்த்த சூப்பரான ஃபுட்பால் அனிமேல இதுவும் ஒன்று தான். கதை ஷார்ட்டாக சொல்ல போனால் நம்ம ஹீரோ வந்து நல்லா விளையாடலைன்னு சொல்லிட்டு டீமை விட்டு தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தனக்கு டேலண்ட் இல்லைன்றதை யோசிச்சு தன்னால் முடிஞ்சதுக்கு ஒரு பொண்ணுகிட்டேருந்து நிறைய விஷயத்த கற்றுப்பான். சாதாரணமாக அந்த பொண்ணு கூட அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் ரொம்ப நல்லா விளையாடுறது பார்த்துட்டு கற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீமை உருவாக்குவான். பார்த்ததுக்கு தன்னோட ஸ்கில் எல்லாத்தையுமே வளர்த்துக்குன்னு அந்த பொண்ணு கூடிய அப்படியே ஃபுட்பால் விளையாடுவோம் மேட்ச். அதில் விளையாடுற மேட்ச் ஒவ்வொன்றும் பார்க்கணுமே. இவனுக்கெல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12, 13 இல்லை 14 வயசு தான் இருக்கும் பசங்க. ஆனால் அவனுக்கு ஆப்போனண்ட்டாக வரவனுக்கு எல்லாருமே வயசானவனுங்க. அதாவது கிட்டத்தட்ட 20, 30 வயசுல இருக்கிற ஆளும் கூடியே எல்லாம் ஆளுங்க விளையாடி ஜெயிப்பானுங்க பாரு. அதெல்லாம் உண்மையிலே தரமாக இருக்கும் அந்த மேட்சஸ் எல்லாமே. இந்த சீரிஸுடைய டோட்டல் எபிசோட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 39 கிட்டே இருக்கும். அந்த 39 எபிசோடையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க சப்போர்ட் போட்டு தான் அடுத்தது நான் போட போகிறேன். அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு லைக், கமெண்ட், அப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குறது அதுவே எனக்கு போதும். சரி வாங்கலாமா, கதை போகலாமா. பேக்ரவுண்ட் ஹீரோவும் பார்த்தா எங்களுடைய அந்த ஒரு நாள் அந்த ஒரு சாக்கர் டீம் நாங்கள் பிச்சில் FC பார்சிலோனாக்கு கேம்பெயினில் இருந்தோம். எங்களுக்கும் எங்களை விட ரொம்ப வயசு ரொம்பவும் மூத்தவங்களா இருக்கவங்களுக்கும் அந்த மேட்ச் வரலாற்றில் அது மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோலை போடுறதுக்கு முயற்சி பண்ண. அதுக்கப்புறம் ஹீரோ கோலை போட்டுக்கணும்னு ஒரு கனவு உலகத்தில் இருந்துருக்கான் போல. டை கனவு காட்டுறதை நிறுத்துடா, திரும்பியும் உன்னுடைய அது கேவலமான கனவு யோசிக்க ஆரம்பிச்சியா. என்னைக்கான மேட்ச் இல்லை, எப்பவுமே இதுக்கப்புறம் நீ இந்த டீம்ல விளையாட முடியாது. இந்த டீம் விட்டு வெளியே போடா, யூஸ்லெஸ், ஒரு விதமான டேலண்ட்டும் கிடையாது, தண்டச்சோறு, எப்பவுமே கனவு மட்டும் தான் காட்டுறது, மாய் மட்டும் தான் உனக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கோச்சும் கேவலமா திட்டாரு அவனை. கோச் நான் என்ன தப்பு பண்ண, என்னைய தூக்கிட்டீங்க, எனக்கு டேலண்ட் இல்லையா? இப்போதைக்கு என்னோட டீம்ல ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ஒன்னு மாதிரியான யூஸ்லெஸ் வச்சுக்கின பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு திறமை இருக்குது, அவங்கள வச்சு நான் ஜெயிச்சுப்பேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்ற ஆளுங்களை நான் கூட்டின்னு வரேன். நான் தான் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன். போ இந்த இடத்த விட்டு போ, உனக்கு இதுக்கப்புறம் இந்த விட்டு வேலை இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு கிளம்பும்போது யோ இரியா தொப்ப வச்சவனே கோச்ச ஒரு மட்டும் நல்லா தூண்டுறியா, எமோஷன் ஆகையா கொஞ்சமாச்சு, உனக்கு எவ்வளவு மதிச்சு நான் மரியாதை கொடுத்து பேசுறது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ டவுசரை கட்டி விட்டுருவான். எல்லாரும் அவனும் பார்த்து சிரிக்கிறானுங்க. ஹீரோ அதுக்கப்புறம் கொட்டோட வந்துட்டு இருக்கான். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த கோச் ரொம்ப மோசம்டாப்பா, நம்ம எப்படிதான் இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண போறோமோ தெரியல, நம்ம கிட்ட கொஞ்சம் கூட டேலண்ட் இல்லைன்றான். என்னத்த பண்ண போறோம் ட்ரைனிங்க்கு ப்ராக்டிஸுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒன்று பக்கம் யோசிச்சுன்னு வந்துட போது அந்த இடத்துல பார்த்தா ஒரு பொண்ணு தன்னுடைய நாய் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். அவ விளையாடுறத பார்த்துட்டு ஹீரோவா ஷாக்கா வரும். என்னமா விளையாடுறாவ, எங்க உங்களுடைய ட்ரிபிளிங் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சு, நீங்க சாக்கர் நல்லா விளையாடுவீங்களா, நீங்க எதனா டீம்ல இருக்கீங்களா என்ன? டேய் மத்தவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை பத்தி அறிமுகப்படுத்தணும் தெரியாதா? என்ன மன்னிச்சிருங்க, என் பேரு தான் ஓட்டா ஷோ, நீங்க? என்னுடைய பேரு டக்கட்டோ எரிக்கா. டக்கட்டோவா, நீங்க எந்த இடாவது படிக்கிறீங்க? நான் 6வது படிக்கிறேன். அடே எங்கப்பா, நீங்களும் நானும் ஒரே கிரேடு தான். அப்புறம் இது பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி அவன் மாறு மேல பார்த்துட்டு இருக்கா. எங்கடா பாக்குற ஒம்பளை பெருக்கி? இல்ல நான் அது மேல பார்க்கல, அந்த எழுத்த பார்த்தேன், டாண்டி லயனா, அது டாண்டிலியான்றா. அப்பா அடியோ கேட்கவே நல்லா இருக்கு. அப்போ அது ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சிங்கமா? டே பைத்தியம், அவனுக்கு தெரியாதா டாண்டிலியான்றது ஒரு பூடா? அவன் உன பக்கம் புலம்பிட்டு இருக்கேன். ஹீரோவும் சரி என் கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா உங்களால? நீ கூட விளையாடுற சாக்கரு? ஆமா நான் வந்து மோமையாமா ப்ரெடிக்டர்ஸ்ல இருந்தேன். ஆனா இப்ப ஒண்ணும் இல்லையே, என்னமோ மறைக்கிறேன். சரி ஓகேவா வேலாம் அப்படியா? ஆனா முதல்ல நீ சேச்சு கூட தான் சேலஞ்ச் பண்ணி விளையாடணும். சேச்சா யார் அது? ஏதோ கீழே கிராம இவன் தான். இவனை குறைச்சி இட போடாத, உங்க ஒப்பனையும் எங்க ஒப்பனை மாதிரி சூற விடுவான். இவன் கூட போய் எனக்கு ப்ராக்டிஸ் இந்த மாதிரி ஹீரோ கொஞ்சம் ஏளனமா பார்ப்பான். அதுக்கப்புறம் பாலை ஷூட் பண்ண, டே போடா வெயிட் பண்ணாதரா. அதுக்கப்புறம் ஹீரோ அரக்க பறக்க போயிட்டு பாலை வாங்கணும்னு பார்ப்பான். ஆனா அந்த நாய் பார்த்தா இவனுக்கே சூற விடும். என்னடா இது தம்மா விட்டு நான் இன்னும் குறைச்சி இட போட்டா இவ்வளவு விளையாடுது, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹீரோ அதுக்கப்புறம் பயங்கரமா சொதப்பி அதுகிட்ட இருந்து பால் வாங்க முடியாம திணறான். டே பாலை கூடுறா. இவன் இதுக்கப்புறம் அவன்கிட்ட ஜெயிக்க முடியாது, நான் தோத்து போக மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தரும் தம்பி நல்லா விளையாடுடாப்பா, விளையாடு அப்படின்னு புரிய போதில்ல. ஒரு அந்த பெனால்ட்டி போக ஹீரோ ஒரு பக்கம் விட்டு கொடுக்குற மாதிரி போயிடுறான். ஏன்னா விட்டு கொடுக்க போறியா? இல்ல முடியாது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஜெயிச்சாவேன் அப்படின்னு பார்த்தா ஹீரோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதுல பேர்ல கண்ணெல்லாம் பத்திக்கின்னு வெளியே வந்துருச்சு. அந்த நாயை இவன் முகத்தை பார்த்துட்டு பயப்படுற லெவலுக்கு அவன் மறைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த நாயோடைய ட்ரிக் வந்து ஹீரோ கணிச்சது. அதுக்கப்புறம் அதுக்கே ஒரு கட்டத்துல பாலை வாங்கிடுவான் பாருங்க. இருந்தாலும் ஹீரோ வீந்துரு. இன்னொரு பக்கம் அந்த நாயும் பார்த்துட்டு ஷாக்காவும். இவ்வளவு ஒரு பக்கம் ஷாக்காவா? என்ன நல்லா விளையாடுனா? இல்ல நீ சொதப்பிட்டப்ப கூட. என்னம்மா இப்படி சொல்லிட்டேன், ப்ளீஸ் அதுக்கு என் கூட ப்ராக்டிஸ் பண்ண போயிடாது, ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ண என் கூட. சரிடா அதுக்கேடா என் காலெல்லாம் வீந்துட்டு இருக்கேன். சரி ஓகே சீரியஸா கேட்கறேன், பண்றேன்டாப்பா அப்படி ஹீரோ அதுக்கப்புறம் அவ சொன்னதை எடுத்து ஹாப்பி ஆயிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் அவ கூட பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல நல்லா தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவ்வளவு டேரக்ட் பாஸ் அனுபவத்தில் ஹீரோவால சமாளிக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் ஹீரோ சொத போறதுல பால் அப்படியே பார்த்தா பின்னாடி போயிடும். டே டைம் ஆயிடுச்சுடா கிளம்புவோமா வீட்டுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு, ரொம்ப தேங்க்ஸ். சரி அப்புறம் ஆகலாம். ஏப்பா இப்படி எந்த பொண்ணு ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்து நல்லா இருக்கும் போல. அட கடவுளை மறந்துடுறேன், என்னுடைய டீம்ல ஒருத்தர் சேர்க்கறது அவருக்கு வேற பத்தியம் முடிஞ்ச அந்த கம்யூனிட்டி வேற அம்மா கத்துவாரு அப்படின்ற மாதிரி இன்னும் பக்கம் ஹீரோ ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்து சம
பக்கமா போக இன்னொரு பக்கம் அவங்களும் பார்த்தா கிரவுண்ட்ல வேற யாரும் விளையாடிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல நின்று இருக்கிறத பார்த்துட்டு நடந்த மொத்த விவரத்தையே சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு நீ எங்களுடைய டீம்ல வந்து ஜாயின் பண்ண நல்லா இருக்கும், உன்னுடைய ட்ரிபிளிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ப்ளீஸ் ஜாயின் பண்ண. ஆனா ஹீரோ பார்த்தா தன்னை வந்து டேலண்ட் இல்லாம வெளியே அனுப்பிச்சன்ற விஷயத்த மட்டும் சொல்லல. அப்படின்றியா, சரி பார்க்கலாம். ஆனா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம்ல தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசை. ஆனா எங்களுடைய ப்ரெடிக்டர் டீம் ரொம்பவும் அமேசிங்கானது தான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீம்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே கோச் சரியில்லை, அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டடிக்காக ஒரு சில பேர் பார்த்தா அந்த டீமை விட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தாத்துக்குன்னு ஹீரோவையும் டேலண்ட் இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டுருப்பான் அந்த கோச். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் நல்லா விளையாடிட்டு இருக்கான். இவனை பார்த்துருக்கான்பா, இவன் கவஹாரா இன்டர்நேஷனல் எவன் ஹாட்டாக்கோ, இவன் வந்து சிட்டியோடைய செமிஃபைனல்ல லாஸ்ட் இயர்ல விளையாடி இருக்கான். ஆனா என்ன இவங்களை நாங்க 3-4 முறையில தோக்கடிச்சிட்டோம். என்னது இந்த பசங்களோட டீமையே தோக்கடிச்சிட்டீங்களா? சிட்டி டோர்னமெண்டா நடத்துங்க, அதுல கூட விளையாடி இருக்கா? அப்ப நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான் வச்சிருக்க போல. ஆமா சரி ஓகே, அந்த ஆட்டோ பையன் கிட்ட போயிட்டு நிறைய விஷயத்த கேட்டுக்கணும், அதுக்கப்புறம் அவனையும் நம்மளுடைய பிராக்டிஸ் டீம்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனும் போயிட்டு கேட்கலாம் பாக்க. ஹீரோ அதுக்கப்புறம் தன்னை பத்தி அறிமுகப்படுத்திட்டு என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்க, ஆனா அந்த பையன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்காம அப்படியே கம்முன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். டேய் அந்த பையன் மாத்தி அப்படியே உனக்கு கண்டுக்காம போறான். அவங்ககிட்ட போயிட்டு நீ கெஞ்சிட்டு இருக்க, எல்லார்கிட்டையும் பார்த்தா இப்படி கேட்டுட்டு இருக்கா, என்ன பண்றது, பிராக்டிஸ்க்கு யாருன்னா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீ ஏன் ஃபீல் பண்ற, நாளைக்கு வா திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்படியா, ரொம்ப நன்றி, நாளைக்கு இதே டைம்ல பாப்போம் மதியானம் ஒரு 1 PM அப்படின்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்ப. ஹீரோ போகும்போதே அந்த கோர்த்து சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அந்த டீமை விட்டு அவனை தூக்கிருப்பான். இந்த ஒரு நிலைமையில இவரை கூட்டு போயிட்டு சேக்க போறன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கேன். விட மாட்டேன்னு அந்த தொப்பை வச்ச கோச்சா இல்ல நானான்றது நாளைக்கு பாத்துருவான் அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்தா பார்த்தா இவங்க அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க போல. அவங்களுக்கு கூட மாட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், சாப்பாடு பரிமாறது எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேலை பார்க்கறவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போதைக்கு நீ வேலை பார்த்து ரொம்ப நடிடா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ எந்தெந்த டேபிளுக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் வைக்கணும்ன்ற லிஸ்ட்டை வந்து அவங்க கிட்ட சொல்ல, பரவாயில்லையடா எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நான் வச்சுட்டு உனக்குள்ள அவ்வளவு டேலண்டா, என்னங்க பண்றது. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய அம்மா கிட்ட போக அவங்களும் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து அனுப்பேன். அதை ஹீரோவை மேலே எடுத்துன்னு போறான். அங்க போயிட்டு தன்னுடைய தங்கச்சி கூட சேர்ந்து ரொம்ப நல்லா சாப்பிட்டு இருக்கேன். எப்பா எங்க அம்மாவுடைய கைப்பக்கம் தான் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு. தங்கச்சி வரையும் என்னன்னா உன்னை டீமை விட்டு தூக்கிடாமே ஃபுட்பால் டீம்ல இருந்து, உனக்கு எப்படி தெரியும் சொன்னாங்க. அம்மா கிட்ட இது சொல்லல நீ இன்னும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்களே வந்துட்டாங்கன்னு சொல்ல பின்னாடி பார்த்தா அவங்க வந்துட்டு போட்டு கும்பிட்டு எடுக்கிறாங்க. என்ன பண்ண நீ உன்னை தூக்கிட்டாங்க டீம் விட்டுன்னு. அம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா, அவர் தான் என்ன தூக்கிட்டாரு, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா எனக்கு திறமையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என் கூட படிச்சவங்க எல்லாருமே இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேற ஸ்கூல்ல ஏதணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. அதுக்கோசம் படிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு சில பேருக்கு கோச் நடந்துக்கிற விஷயத்தையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நின்ட்டானுங்க. நீ என்ன ஃபீல் பண்ற, அப்போ புதிய டீமை நீ கண்டுபிடிச்சிக்கோ, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே வந்து விளையாட ஆரம்பிப்பாங்களே. அது மட்டும் இல்லாமல் கோச்சையும் உனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் நம்பிக்கையோட செய்ய மகனே. ஆனா நாங்க எல்லாருமே ப்ரெடிக்டர்ஸ், அப்படிப்பட்ட டீம் எப்பவுமே அமையாது, ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. எனக்கு சாக்கரினுடைய அந்த பழைய டீம் கூட இருந்து ஆனா தான் ரொம்பவும் நல்லா இருக்கும்னு தோணுது. சரி ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திரும்ப வரதான் போறாங்க. அதுக்காக நீ பண்ற வேலையை தொடர்ச்சியா பண்ணிட்டே விட்டாத அப்படின்னு அவங்க மனசான இன்னொரு பக்கம் ஆறுதல் கொடுக்க. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா கோச் கிட்ட வந்துட்டு, கோச் ஒரு புதிய மெம்பரை சேர்க்கறதுக்காக வந்திருக்கேன். என்னது புதிய மெம்பரா? ஆமா அவன் நல்லா விளையாடுவா, ட்ரிபிளிங்ல சூப்பரா பண்ணுவா. ஓ இவதானா, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஒன்னியே நான் இந்த டீமை விட்டு எப்பயோ தூக்கிட்டேன். ஆனா என்னடா நீ இன்னொருத்தனி எத்தனை வந்து சேர்த்திருக்கேன், ஆல்ரெடி நான் தான் இங்க ஆள் இருக்காங்க சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கூட்டு வந்துட்டு இருக்கேன். யோ கத்தாதியா, அது மட்டும் இல்லாம தேவையில்லாம எதுக்காக விளையாடிட்டு இருக்கேன். என்னது உன்னை டீமை விட்டு தூக்கிட்டாங்களா, ஏன்டா இதெல்லாம் நீ சொல்லல. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம பொண்ணெல்லாம் எது கூட்டு வந்தேன், இவர்கள் அந்த அளவுக்கு திறமை இருக்குமே தெரியல, எவ்வளவு வருஷம் இல்லாம டீம்ல வந்து விளையாட முடியாது, கண்டிப்பா இவளால எல்லாருமே தோத்து போயிடுவாங்க, பொண்ணெல்லாம் இங்க ஜெயிக்க முடியுமா. யோ என்னையா எப்படி திமுறா பேசுற, பொண்ணுன்றதுக்கு எகத்தலமா பண்றியா, நான் என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நோக்க அவ கடுப்பாக. ஹீரோ அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு அவளை அந்த இடத்த விட்டு கூட்டு வந்துடுறான். எங்களுடைய கோச் அப்படிதான்ப்பா, அது பைத்தியக்கார கம்யூனிட்டி, சாப்பிட்டு தொப்பை தான் வளர்த்து வச்சிருக்கேன்னு தவிர கொஞ்சம் கூட மனசுல இறக்குன்றதே கிடையாது அவனுக்கு. அவர் சொன்னதை நீ மனசார எதுவும் உள்ள வாங்கிக்கத, அவருக்காக நான் மனைவி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த விஷயத்த சொல்லாதக்கான காரணம் சொன்னாலாம் எங்க நீ வராம போயிடுவோ, அதுக்காக தான் நான் வந்து டீம் விட்டு என்ன தூக்கிட்டாங்கன்றத சொல்லல. பைத்தியக்காரா நீ அப்படியாப்பட்ட டீம்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்லடா, அவ்வளவு பேசுறாரு அவர் ஓவரா. ஆனா எப்படியா இருந்தாலும் அந்த கேரக்டர் நாய்க்கு நம்ம முக்கியமா நம்ம யார் இருந்தாலும் நிரூபிக்கணும்டா, நம்ம மிகப்பெரிய ஆளா வளரணும்டா. கேர்ள்ஸ் ஸ்காக்கர்ல விளையாட்டு லாக்கிலன்னு சொல்றாருல அவர் மூஞ்சில ஷானி அப்பனும், அதுக்காகவே நான் விளையாடுறேன் பாரு, அது ப்ரூவ் பண்ணணும்டா, எனக்கு பைத்தியமே பிடிக்குது, என் கூட வந்து பிராக்டிஸ் பண்றா அப்படின்ற மாதிரி அவனோ பக்கம் ஹீரோவோட ரொம்ப வெறித்தனமா நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவங்களும் அந்த கிரௌண்டுக்கு போக அந்த இடத்துல பார்த்து ஆல்ரெடி ஒருத்தங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, சாக்கர் அவங்களும் விளையாடுறாங்க. இவங்க யாரு ஆல்ரெடி நம்மளுடைய இடத்த பிடிச்சிருக்காங்க. கமநாட்டி இவங்களை பத்தி உனக்கு தெரியாதா, இவங்க தான்டா ஷிமன் மிசாக்கி. அவங்க யாருப்பா, இவங்க தான்ப்பா உமன்ஸ் நேஷனல் டீமோடைய மிடில் ஃபீல்டர், வேர்ல்டு கப்ல இவங்க விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா என்ன வேர்ல்டு கப் அப்பதான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ஜுரி ஆனதுனால அவங்களால சரியா விளையாட முடியல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வேர்ல்டு கிளாஸ் பிளேயரா, என்ன பண்றது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலடா தண்டச்சோறு, அதால உன்னை தூக்கத்துல தப்பே இல்லடா மாதிரி சொல்லிட்டு இருக்க. டே எங்கடா போயிட்டு அப்புறம் பார்த்தா ஹீரோ அவங்க கிட்டே போயிட்டு, சாரிங்க உங்களுடைய பிராக்டிஸ்ல தலையிட்டு இருக்கேன், நீங்க ஷிமிஷோ மிஷாக்கி சரியா, உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. என்னது, எங்க கூட சின்ன ஒரு கேம்ல நீ நல்லா இருக்கும் பைத்தியக்காரா, அவங்க கிட்டே போயிட்டு எப்படி இருக்கப்ப அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்டா, பார்த்தா அவங்களுக்கு வேற அடிபட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு, ஏய் நீ டாண்டலியானா, உன்னோட யூனிஃபார்ம்ல என்னது நாம்பா டாண்டலியான் அந்த டீமோட பிளேயரா நீ? ஆமாங்க. சரி வாங்க எனக்கு விளையாடுறதுல பிரச்சனை இல்லை, 2 பேரும் விளையாடுவோம். உண்மையாவா? ஆனா உங்களுக்கு அடிபட்டுருக்கேன், பரவாயில்ல இது சின்ன நார்மலான ஒரு பிராக்டிஸ் தான். அப்பனா அந்த 2 ட்ரீயை வந்து கோல் போறதுக்கான ஸ்பேஸ் நம்ம பயன்படுத்திப்போம். அப்புறம் இன்னொரு ரூல்ஸ் சொல்லிடுறோம், நீங்க ஒரு ஆளு நாங்க 2 பேர், எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா விளையாடணும்னா அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்துட்டு பேச ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எரிக்காம யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விளையாட ஆரம்பிக்கும் போதே பார்த்தா இன்னொரு பக்கம் எரிக்கா பார்த்து திணற ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவங்க ரொம்ப நல்லா தான் விளையாடுறாங்க. ஆனா அவங்களுக்கே அவர் ட்ரிபிளிங் கொடுக்கலாம்
போகலாம் பார்க்க, ஆனா அசால்ட்டா தடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு மோசம் இல்ல, ஆனா நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும், உங்களுடைய ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களோட வயசுல பெரியவங்க, அதுக்கப்புறம் ப்ரோ லெவலான ஒரு பிளேயர் கூட விளையாட எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங் அவங்க எல்லாருமே விளையாட அவங்களும் ஒன்று பக்கம் என்ஜாய் பண்ணி தான் விளையாடுறாங்க. பசங்க உண்மையிலே நல்லா தான் விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு ஹீரோ ஒன்று பக்கம் ரொம்ப கடுப்பாகுது. நான் திரும்பி தோத்து போக விரும்பல, எனக்கு ஒரு விதமான டேலண்ட்டும் இல்லைன்றது கிடையாது. சரி இது போதுமா அப்படின்னு மாதிரி கேட்க, இல்ல இருங்க ஒரு முறை அப்படின்ற மாதிரி ஹீரோ விட்டு கொடுக்காம இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே. இப்போ ஹீரோக்கும் அவங்களுக்கு எதிராக விளையாடும் போது அவங்க ஒரு இடத்துல ஹீரோ கிட்ட இருந்து எடுத்துன்னு போகலாம் பார்க்க, ஆனா ஹீரோவும் நான் டேலண்ட் இல்லாதவன் கிடையாது, நான் யூஸ்லெஸ்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துன்னு போகும்போது பார்த்து ஹீரோ யோசிச்சுட்டு அந்த பாலை எடுப்பான் பாருங்க. அவங்களே பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. ஆனா ஹீரோவால அந்த அளவுக்கு ஸ்டாமினா கொடுத்து நிக்க முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். பரவாயில்ல இந்த பையன் ரொம்ப நல்லா விளையாடுறானே, ஷூட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ ஷூட் பண்ணிடுவான். அவங்களுக்கு எதிராக ஜெயிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேரும். நம்ம ஜெயிச்சிட்டோம் ஏன்னா தம்பி மேட்ச் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகி பேசிட்டு இருக்கேன். ஹீரோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் இவங்க கிட்ட. ஓ அப்பனா உங்களுடைய திறமையை குறைச்சி எதிர்பார்த்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளப்பிட்டு விட்டாங்களா? சரி எனக்கு புரியுது, நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்றது தயாரா இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு கோச்சா இருங்க, நீங்க எங்க டீமுக்கு எதுக்கிட்ட அப்படி கத்திட்டு இருக்க உங்ககிட்ட. சாரிப்பா இப்போதைக்கு நான் ஒரு ஆக்டிவான பிளேயரா தான் இருக்கேன், இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கோச்சா என்னால இருக்க முடியாது. ஆனா மேபி ஃபியூச்சர்ல எனக்கு எதனா இன்ஜுரி ஆயிட்டு விளையாட முடியாம போயிடுச்சுன்னா அப்ப வேணா நான் உங்களுக்கு ஒரு கோச்சா இருக்கேன். அப்படியா சரி, நான் உங்களை மாதிரி ரொம்ப சக்திசாலியா சாக்கர்ல ரொம்ப நல்லா விளையாடவங்கள மாறணும், அதனால ப்ளீஸ் உங்க கூட இருக்கிற அந்த கோச் எங்களுக்கு சேர்த்து எதனா சொல்லி கொடுக்க சொல்றீங்களா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா யாரா கோச்? விட மாட்டீங்க போலியே, நான் தான் சொல்லிட்டேனே உங்களுக்கு ஒரு கோச்சா யாருமே வர மாட்டாங்க, 2 பேரும் வச்சுக்கின்னு. அவங்க ரொம்ப சோகமாவே சரி சோகமாவாதீங்க, உங்களுக்கு சாக்கர்னா ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பா அப்பனா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல கோச் டெஃபினெட்லி கிடைப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆனா அதுக்குன்னு நீங்க ஒரு டீமை உருவாக்காம நீங்க இதே மாதிரி 2 பேர் மட்டும் பிராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பா எப்பவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்சிருக்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே தானே நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா உன்னோட ஆஃபரையும் கொடுக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரைனிங் பண்ற இடத்துக்கு நீங்க என்னுடைய ட்ரைனிங் எல்லாமே பாருங்க, அப்புறம் அங்கேயும் வந்தீங்கன்னா நிறைய விளையாடலாம். அதுக்கு தான் சொன்னேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது, வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. ஹீரோவும் கண்டிப்பா எனக்கு திறமை இல்லைன்றது கிடையாது, நான் நிரூபிப்பேன், கண்டிப்பா விட்டு கொடுக்கவும் மாட்டேன், திரும்ப ஒரு டீமை உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அந்த இடத்துல சந்தோஷமாகறாங்க. அதோட இந்த இடத்துல இந்த பேரும் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபுட்பால் எமோஜி போடுங்க. சரிங்க சம்பா இந்த வீடியோ முடிச்சுப்போம்.